சற்று முன்பு தேர்தல் முடிவுகள் பன்னீருக்கு திமுகவில் புதிய பதவி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி சார்ந்த பிரச்சனை, ஆட்சி சார்ந்த பிரச்சனை அப்படின்னாலும் கூட நம்முடைய அண்ணன் திரு பன்னீர்செல்வத்திற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசே சரியில்லை ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா அண்ணன் பன்னீருக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றாக ஒரு மாதிரியான அறிவிப்புகள் அப்படின்றது ஒருபுறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் முடிவுகள் யாருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதீதமாக இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நாடாளக்கூடிய தொகுதிகள் யார் யாருக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம கட்டாயம் பொறுத்திருந்து தான் பார்த்த சூழ்நிலையிலே ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது பன்னீர்செல்வம். பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50,000-60,000 வாக்குகளில் தோல்வி அடைந்தது தான் மிச்சம். பன்னீருக்கு இப்படி தொடர்ந்து தொடர் தோல்விகள் அப்படின்றது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு தொகுதியில் கூட இந்த முறை அந்த தேர்தல்களுக்கான விஷயங்கள் அப்படின்றது மாறிவிடக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்பவே ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வேணால் எந்த மாதிரி வேணால் இம்ப்ளிமெண்ட் ஆக சான்சஸ் இருக்குன்றத நம்ம திரும்ப சொல்லியிருந்ததனுடைய விளைவு என்னவா மாறப்போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரப்போகின்ற இந்த தேர்தல் முடிவுகள் பன்னீருக்கு சாதகமாக போய் முடிய போகிறதா அல்லது வேறு விதமான கட்சிகளுக்கு போய் ஒரு சாதகத்தன்மையோடு பார்த்திங்கன்னா போய் முடிய போகுதான்றதை எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எலெக்ஷனுடைய முடிவுகள் முடிந்திருக்கிறதா, முடிந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் புதிய பதவிகள் என்பது வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான முடிவுகளும் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும்.